வணக்கம் நண்பர்களே! நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா? இன்னைக்கு வீடியோல நாம 2 ஏஐ வெப்சைட் யூஸ் பண்ணி, இந்த மாதிரி நம்மளோட இமேஜ எப்படி கார்ட்டூனிஸ்டிக்கா மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். அண்ட் இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இத நீங்க மொபைல்லயே கூட பண்ணலாம். சிஸ்டம்ல தான் பண்ணணும் அப்படின்னு இல்ல. பட் நான் இப்ப உங்களுக்கு சிஸ்டம்ல தான் பண்ணி காமிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் google.com போய்க்கோங்க. அண்ட் இதுல bing.com அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் குடுத்துருங்க. இதுல பார்த்தீங்கன்னா, லிங்க கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. மொபைல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரோல் பண்ற மாரி வரும். ஸோ, அதில இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில மேல இருக்க இந்த சர்ச் பாக்ஸ்ல தான் நம்மளோட ப்ராம்ப்ட்ட டைப் பண்ணணும். அண்ட் இந்த வெப்சைட்டுக்கு மட்டும் உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஸோ, ஆல்ரெடி நீங்க மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அத இந்த இடத்துல கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ, நான் லாகின் பண்ணிட்டேன். அண்ட் நம்ம இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ, டிஃபால்ட்டா உங்களுக்கு 15 கிரெடிட்ஸ் குடுத்துருவாங்க. அது ஒரு நாளைக்கு தான். ஒரு நாளைக்கு 15 கிரெடிட்ஸ். அந்த 15 கிரெடிட்ஸுமே தீர்ந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமும் உங்களுக்கு இமேஜ் ஜெனரேட் பண்ண முடியும். பட் ஸ்லோவா இருக்கும். இந்த 15 கிரெடிட்ஸ் இருக்க வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடா இருக்கும். ஸோ, இதிலேயே சொல்லியிருப்பாங்க பாருங்க. இஃப் யூ ரன் அவுட் இமேஜ் ஜெனரேஷன் மே டேக் லாங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 15 கிரெடிட்ஸையும் யூஸ் பண்ணிட்டு அடுத்து நீங்க ஸ்லோவா கிரியேட் பண்ணாலும் பரவால்ல. அடுத்த நாள் உங்களுக்கு அகைன் 15 கிரெடிட்ஸ் இதில அப்டேட் ஆயிடும். இப்ப இந்த சர்ச் பாக்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு, நான் ஆல்ரெடி ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, அத கண்ட்ரோல் வி குடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராம்ப்ட்ட வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ, நீங்களும் இத காப்பி பண்ணி இதில நீங்க எடிட் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ, என்னென்ன எடிட் பண்றதுன்னு நான் சொல்றேன். கிரியேட் a 3D illustration featuring a realistic 18 years young boy. கேர்லா இருந்தீங்கன்னா யங் கேர்ள்னு போட்டுக்கலாம். சிட்டிங் ஆன் a 3D logo of Facebookன்னு போட்டிருக்கேன். நீங்க YouTube ஆர் ஏதோ ஒண்ணு குடுத்துக்கலாம். பாப்புலரான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இங்க குடுத்துக்கலாம். The character should have என்ன கலர் வேணுமோ, ட்ரெஸ் என்ன கலர்ஸ்ல இருக்கணும். ஸோ, ஆரஞ்ச் அண்ட் கிரேன்னு குடுத்துருக்கேன். பேண்ட், கோட், டை வித் லோஃபர் ஷூஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ, நீங்க இந்த ஷூஸ் இல்லாம ஸ்லிப்பர்ஸ் கூட போட்டுக்கலாம். அடுத்து வந்து பேக்கிரவுண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். The background of the image should showcase a social media profile page and the user name should be Adobe தமிழான்னு போட்டிருக்கேன். ஸோ, இந்த இடத்துல நீங்க உங்களோட நேம் குடுத்துக்கலாம். பட் இதுல ஒண்ணு என்னன்னா, நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நேம் பெர்ஃபெக்ட்டா வராது எல்லா இமேஜ்லயுமே. ஒரு சில இமேஜ்ல கரெக்ட்டா வரும். ஒரு சில இமேஜ்ல கொஞ்சம் லெட்டர்ஸ் மாத்தி வரும். இல்லன்னா நேமே வராம கூட போகலாம். இந்த மாரி உங்களோட இமேஜ பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ள கிரியேட் ஆயிடும். சம்டைம்ஸ் ஒரு 20 செகண்ட்ஸ் எடுக்கும். ஒரு 4 இமேஜ் கிரியேட் பண்ணிருச்சு. பட் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணது தான். ஆரஞ்ச் அண்ட் கிரே குடுத்திருந்தோம். அண்ட் சோசியல் மீடியா லோகோ Facebookல 3D லோகோல உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கு. அண்ட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில கரெக்ட்டா இருக்கு. இதில தப்பா இருக்கு பாருங்க நேம். ஸோ, இதிலயே இந்த இடத்துல எல் வந்திருக்கு. ஸோ, சம்டைம்ஸ் இந்த மாரி தப்பா தான் வரும். ஸோ, இப்ப நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்க ரைட்ல பார்த்தீங்கன்னா, ஷேர் சேவ் பக்கத்தில டவுன்லோடுன்னு இருக்கும். டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இமேஜ் டவுன்லோட் ஆயிருச்சு. இப்ப ஃபேஸ வந்து ஸ்வாப் பண்ணணும். அதுக்கு அகைன் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு, இதில ரீமேக்கர் ஃபேஸ் ஏஐன்னு டைப் பண்ணிட்டு என்டர் குடுத்துருங்க. இதில ஃபேஸ் ஸ்வாப் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த மாரி உங்களுக்கு காமிக்கும். கீழ நீங்க டெம்ப்ளேட்ஸ்ல இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம இப்ப ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ, அதனால அதில சூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப அப்லோட் ஒரிஜினல் இமேஜ்ன்னு இருக்கு. இதில வந்து நம்ம இப்ப ஜெனரேட் பண்ணோம்ல இந்த வெப்சைட்ல. இந்த இமேஜ இந்த இடத்துல சூஸ் பண்ண போறோம். ஸோ, கிளிக் பண்ணிட்டு அத சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல டார்கெட் ஃபேஸ். ஸோ, டார்கெட் ஃபேஸ் என்னவா இருக்கணும் அப்படின்றது இதில சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெய்ட் ஃபேஸா பார்த்த மாரி இருந்தா ஓரளவு அவுட்புட் கரெக்ட்டா வரும். இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ, இந்த இடத்துல நான் என்னோட ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்ப ஸ்வாப் அப்படின்றது 1 கிரெடிட். இதுல வந்து கிரெடிட் இருக்கும். ஸோ, கிரெடிட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, ஐ திங்க் நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லா யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரெடிட்டே காமிக்காது. ஃபர்ஸ்ட் நீங்க நார்மலா யூஸ் பண்ணலாம். பட் குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் உங்களுக்கு கிரெடிட் அதாவது இந்த கிரெடிட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க மேல. இந்த இடத்துல வந்து 30 கிரெடிட்ஸ் வந்துரும். 30 கிரெடிட் வந்துரும். ஸோ, அத நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் பக்கத்துல கிஃப்ட் சிம்பல் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெய்லி ஒரு 5 கிரெடிட்ஸ் வந்துரும். அந்த 5 கிரெடிட்ஸ நீங்க அன்னைக்கே யூஸ் பண்ணணும். அந்த மாரி வந்துரும். லிமிட்டட் டைம்னு போட்டிருப்பாங்க. ஸோ, வேலிட் டுடே. 3 கிரெடிட்ஸ் ஆர் ஒன்லி வேலிட் டுடே. அண்ட் டெய்லி ஃப்ரீ கிரெடிட்ஸ் வந்து ரீசெட் ஆயிட்டே இருக்கும். ஸோ, நீங்க அன்னன்னைக்கு கிளைம் பண்ணி அன்னன்னைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, இப்ப நான் ஒரு கிரெடிட் குடுத்து ஸ்வாப் பண்றேன். இதுவும் அதே மாரி ஒரு 10 செகண்ட்ஸ், 15 செகண்ட்ஸ் மேல ஆகாது. பார்த்தீங்கன்னா, நம்மளோட அவுட்புட் வந்துருச்சு. மேல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்லோட் ரியலிஸ்டிக் ஃப்ரண்ட் ஃபேஸ் இமேஜஸ் வில் இம்ப்ரூவ் ஏஐ ஜெனரேஷன் ரிசல்ட்ஸ். ஸோ, நான் சொன்ன மாரி ஃப்ரண்ட் ஃபேஸ், ரைட் ஃபேஸ் பண்ணியிருக்க மாரி இருந்தா ரிசல்ட் கரெக்ட்டா வரும். அதே மாரி இதில ஜெனரேட் ஆகுறது ஸ்டோர் ஆகும். பட் 24 ஹவர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் டெலீட் ஆயிடும். ஸோ, நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஜெனரேட் பண்ணோனே இம்மீடியேட்டா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ, டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டேன். இப்ப நம்ம அவுட்புட் பாருங்க. செம்மையா வந்திருக்கு பாருங்க. ஸோ, நான் என்னோட இமேஜையும் நான் ஓப்பன் பண்ணி இங்க வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபேஸா தான் இருக்கேன். பட் இந்த இடத்துல பாருங்க, அதுக்கு ஏஐ செம்மையா மேட்ச் பண்ணி வச்சிருக்கு. ஸோ, இந்த மாரி உங்களோடத நீங்க ஈஸியா எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க இந்த மாரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம், பின்னாடி இருக்கிறத நீங்க வேற சாஃப்ட்வேர் Photoshop, Illustrator இதில போட்டு நீங்க பின்னாடி இருக்க டீட்டெயில்ஸ பெர்ஃபெக்ட்டா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ ஒரு சினாரியோ பார்த்துட்டோம். சிங்கிள் ஃபேஸ் இருக்குது. இப்போ அடுத்து நான் என்ன பண்றேன், மல்டிபிள் ஃபேஸ் இருக்கிறத எடுக்கிறேன். ஸோ, இதில Bing வெப்சைட் வந்துட்டேன். இந்த இன்டூ மார்க்க கிளிக் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில எங்க ப்ரொஃபைல் பிக்சரும் பின்னாடி இருக்கு. ஸோ, இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். 2 ஃபேஸ சேஞ்ச் பண்ணணும். ஸோ, இத இப்ப டவுன்லோட் குடுத்துட்டு, அதே மாரி ஃபேஸ் ஸ்வாப் ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில ஸ்வாப் ஃபேஸ்ன்னு இருக்கும். பக்கத்தில மல்டிபிள் ஃபேஸஸ்ன்னு இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு கப்புலா இருக்கீங்க, ஆர் உங்களோட ஃபேமிலியா இருக்கீங்க அப்டின்னா, அதுல சூப்பரா இதுல ஸ்வாப் பண்ணலாம். மல்டிபிள் ஃபேஸஸ்ல. இதுல அப்லோட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் நம்ம இப்ப டவுன்லோட் பண்ணோம்ல, அந்த இமேஜ கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் குடுத்துக்கிறேன். இப்ப ஃபேஸ் அப்லோட் ஆனோனே, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் இருக்கிறது டிடெக்ட் பண்ணிருச்சு. பண்ணிட்டு இந்த இடத்துல காமிக்கும். ஸோ இந்த ஃபேஸ்க்கு பதிலா எந்த ஃபேஸ ஸ்வாப் பண்ணணும், இந்த ஃபேஸ்க்கு பதிலா எந்த ஃபேஸ் ஸ்வாப் பண்ணணும்னு காமிக்கும். ஸோ நான் 2லயுமே சேம் இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிறேன். அடுத்து இத கிளிக் பண்ணி, இதுலயும் அதே இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்வாப்க்கு 2 கிரெடிட்ஸ் தேவைப்படும். ஸோ அதுல 1 கிரெடிட்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. இதுல 2 கிரெடிட்ஸ். ஸோ இதுல ஸ்வாப் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட அவுட்புட் பாருங்க. எந்த அளவு பெர்ஃபெக்ட்டா கிரியேட் பண்ணியிருக்குன்னு தெரியும். இந்த வெப்சைட்டோட ஒரு பிளஸ் என்னன்னா, இந்த ரீமேக்கர் ஏஐல வந்து நீங்க வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. டைரக்ட்டா நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரலாம். ஸோ மொபைல்ல இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கன்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல இதான் செகண்ட் ஏஐ கன்டென்ட். ஆல்ரெடி போட்டிருந்த ஒரு ஏஐ கன்டென்ட் வந்து எண்ட் கார்ட்ல குடுத்துடுறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.